ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी भाषा तदेशधारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், கடவுளின் பரலோக வர்ணனை, இறைவனுடைய ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனை இந்த அத்தியாயம் பறைசாற்றுகிறது. பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் இங்க இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் முதல் 4 ஸ்லோகம் 15 chapter 3.15.1 to 4. मैत्रेय उवाच प्रजापत्यं तु तत्तेजः परत्तेजोहनं तिदिः तदारवर्षाणि सदं சங்கமானாசுராதனாத். மைத்ரேய முனிவர் கூறினார், ஓ அன்பார்ந்த விதுரரே, கஷ்யப முனிவரின் மனைவி திதிக்கு தன் கருப்பையில் வளரும் மைந்தர்கள் தேவர்களுக்கு தொல்லை விளைவிப்பார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தும் அவள் பிறருக்கு துன்பமளிக்க போகும் கஷ்யப முனிவரின் ஆற்றல் மிக்க சுக்களத்தை தன் அடிவயிற்றில் தொடர்ந்து 100 வருடங்கள் சுமந்தாள். அப்போ இதுக்கு போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் இந்த அத்தியாயம். கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறக்கிற குழந்தைங்க அசுர குழந்தைகளா இருக்கும். அந்த அசுர குழந்தைகளுடைய தொந்தரவு தாங்க முடியாம தேவர்கள் பிராமணர்களா துன்பத்துக்கு ஆளாவாங்க என்ற செய்தி திதிக்கு தெரிய வந்து. கஷ்யபரோட உயிர் சக்தி விந்து திதியோட கர்ப்பத்தில் இருக்கு. ஆனாலும் திதி அந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைக்கல. அப்ப கருக்கலைப்புங்கிறது ஒரு கொலைபாதகம் பண்ற செயல். வயிற்றுல இருக்கிற சிசுவை கொல்றதுங்கிறது கொலை பண்றது. கணவன் மனைவி இல்ல ஆண் பெண் உறவு கொண்டு விட்டு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இப்ப குழந்தை தேவையில்லை அப்படின்னு அந்த கருவுல ஒரு உயிர் தோன்றின உடனே அந்த உயிரை கொல்றதும் கொலைதான். மர்டர், ஆக்சுவலி மர்டர், கொலை. சிலர் இந்த மாதிரி பாதகமான செயலத்தை செய்ய தயங்குவதே இல்லை. இந்த மாதிரி கொலை புரியுறது மனித சமுதாயம் மிக கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வாழ்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய புலன் திருப்திக்காக எப்படி வேணாலும் வாழலாம். நூனம் பிரமத்த குருதே விகர்மா இந்திரிய பிரீத்த ஆத்மநோயம். ரிஷபதேவர் சொல்றார் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல, உயிர்வாழிகள் மனிதர்கள் புலன்பத்துல பித்து பிடிச்சிருக்காங்க, புலன்பம் அனுபவிக்கிறதுல பித்து பிடிச்சிருக்காங்க. நூனம் பிரமத்தா, பிரமத்தா மீன்ஸ் மேட், பித்து பிடிச்சவன். நூனம் பிரமத்த கூடுதே விகர்மா, கர்மா அகர்மா விகர்மா 3 இருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணா என்ன சொல்றார்? கர்மான என்ன சொல்றார், அகர்மான என்ன சொல்றார், விகர்மான என்ன சொல்றார். இங்க பாவத்துல என்ன சொல்ல பார்த்தோம்? நூன பிரமத்த கூடுதே விகர்மா. விகர்மா அப்படின்னா சாஸ்திரத்துக்கு உதறி தள்ளிட்டு சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது, பாவகரமான செயல்படுறது. விகர்மா அப்படின்னு சொன்னா பாவகரமான செயல். கர்மா அப்படின்னா புண்ணிய செயல், ஏதாவது பலனை எதிர்பார்த்து செய்யறது. ஆகர்மானா பற்றில்லாமல் செயலாற்றுவது அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது. கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, பற்றில்லாமல் செயலாற்றுவது அகர்மா, சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட செயல். ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க? புலன் திருப்திக்காக விகர்மா செய்ய தயார். நூனம் பிரமத்த, பிரமத்தானா பித்து பிடிச்சிருக்காங்க புலன்பு அனுபவிக்க. நூனம் பிரமத்த கூறுதே விகர்மா
எதுக்கு? இந்திரிய பிரீத்தியா, புலன்களை திருப்திப்படுத்தும், புலன் திருப்திக்காக. அப்ப என்ன பண்ணிடுறாங்க? முறையற்ற பாலுறவு வாழ்வுனால அந்த வயிற்றுல கரு தோன்றின உடனே அதை கொலை செய்யறது கூட தயங்குறது. யார் அந்த மாதிரி செய்யறாங்களோ அந்த மாதிரி பாவகாரம் முந்தைய பிறப்புல, முந்தைய ஜென்மத்துல வந்து தகாத உறவு வச்சுட்டோ இல்ல வந்து வயிற்றுல கரு தோன்றின உடனே அந்த சிசு வேண்டாம் அப்படின்னு அதை கொல்றவங்களுக்கு இனி எந்த ஜென்மத்திலும் கருவே உண்டாக. அந்த மாதிரி பாவம் செஞ்சு யாராவது வந்து என்ன பண்றாங்க? பாலூர் வாழ்க்கைக்கு அடிமையாகி புலன்களை கட்டுப்படுத்த முடியாம கருவுல தோன்ற சிசுவை கொல்றாங்கன்னு சொன்னா அது கொலைதான். அந்த கொலை செய்ததுனால அவங்களுக்கு அடுத்த பிறவியில் இல்ல, எந்த பிறவியுமே அவங்க வயிற்றுல வந்து கரு உண்டாது. அதுதான் பனிஷ்மெண்ட். அதனால இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை வந்து கிருஷ்ணாவுடைய கட்டுப்பாட்டுல இயங்குது. அப்ப இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படும் போது நாம வந்து இயற்கையினால தண்டிக்கப்படுவோம். இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படும் போது என்னாவும்? இயற்கையினால தண்டிக்கப்படுவோம். எப்போ ஒருத்தர் வந்து இயற்கைக்கு எதிராக செயல்படுறாரு, சுய கட்டுப்பாடு இல்லாம புலனடக்கம் இல்லாம மக்கள் வந்து புலன்பத்துல மூழ்கும் போது அவங்க எதையுமே பாக்குறது இல்ல. இது சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, எதை பத்தி கவலைப்படும். அதுதான் விகர்மா. இல்ல கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவது. குழந்தை வேண்டாம் நமக்கு, ஆனா பாலூர் வாழ்க்கை வேணும், குழந்தை வேண்டாம். அப்ப என்ன பண்றாங்க? கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? அதுவும் பாவகரமான வாழ்க்கை. ஆனா முந்தைய காலங்கள் இதெல்லாம் தேவையில்லாம இருந்து, கருத்தடை சாதனங்கள் தேவையில்லை, அப்புறம் வந்து அபார்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா சுய கட்டுப்பாடு இருந்து, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு இருந்து. எப்படி சுய கட்டுப்பாடு சாத்தியமாச்சு? கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்தால் மட்டும்தான் சுய கட்டுப்பாடு சாத்தியம். செல்ஃப் கண்ட்ரோல், புலனடக்கம், சென்ஸ் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, புலனடக்கம். இது வந்து செயற்கையான முறையில பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து செயற்கையா புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ கண்ணு இருக்கு, கண்ணை நீ பார்க்காதன்னு சொல்ல முடியுமா? கண்ணோட வேலை பார்க்கும். காதை நீ கேட்காதுன்னு கேட்கும், வாயை நீ பேசாதுன்னு பேசும். அதனால புலன்கள் வந்து புலன்பத்துல மூழ்கி இருக்கு. புலன்கள் புலன் விஷயங்கள்ல வேகமா போகும். புலனுடைய நேச்சர்ன்னு கிருஷ்ணா சொல்றாரு, விஷயா தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தே சுபஜாய. கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, புலன்களுடைய வேலை புலன்பு விஷயங்கள் நோக்கி வேகமா போகும். அதான் நேச்சர். புலனுடைய வேலை என்னன்னா புலன்பு அனுபவிக்கும். இப்போ புலன்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? புலன்களுடைய வேலை என்னவா இருக்கு? புலன்பு அனுபவிக்கணும். அப்போ நான் புலன்பு அனுபவிக்காம இருக்கணும்னு சொன்னா, புலனே நீ பார்க்காதன்னு சொல்ல முடியாது. நீ கிருஷ்ணாவை பாரு, நீ கிருஷ்ணாவை பத்தி கேளு, நீ கிருஷ்ணாவை பத்தி பேசு, நீ கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணு. ஏன்னா நீ அனுபவிப்பாளன் அல்ல, நீ அனுபவிக்கப்பட வேண்டியவன். உயிர்வாழி நம்ம அனுபவிப்பாளர்ல அனுபவிக்கப்பட வேண்டியவன். ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் அனுபவிக்கிறதா கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க இப்பயே கிருஷ்ண பக்தின்னு போயிட்டீங்க, அனுபவிக்க வேண்டாமா நீங்க? ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான். ஆனா நம்ம நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். புலன்பு அனுபவிக்கலான்னு போய் கடைசியில ஏமாற்றம் தான் இருக்கு. மாயா வந்து கவர்ச்சியில நம்மள என்ன பண்ணும்னா, நம்மளை அப்படியே கவர்ந்து அது இன்பம் கொடுக்குற மாதிரி கொடுத்து துன்பத்துக்கும். அதான் கிருஷ்ணா என்ன சொல்ற பகவத்கீதையில, பௌதிகமான விஷயங்கள் வந்து இந்த புலன்பு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த புலன்பு விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல அமிர்தம் மாறி இருக்கும், ஆனா போக போக விஷமாயிடும். ஆனா கிருஷ்ண பக்தி பார்க்கும்போது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக அமிர்தமாயிடும். என்னடா கிருஷ்ண பக்தி இயக்கத்துல போனா 16 மாலை ஜபிக்க சொல்றாங்க, காலையில அதிகாலையில் எழுந்திரிக்க சொல்றாங்க, ஆரத்தி பிரம்ம முகூர்த்த நேரத்துல மங்களாரத்தி அட்டன் பண்ணணும், குளிக்கணும், சேவை பண்ணணும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரியுது, ஆனா நம்ம சேவை பண்ண பண்ண அது அமிர்தமாயிடும். ஆனா பௌதிக விஷயம் என்னைக்குமே அமிர்தம்னு யாருமே சொன்னது. ஈவன் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய சுகங்கிறது செக்ஸ் லைஃப் தான். ஆனா யாராவது கேளுங்க, செக்ஸ் லைஃப்ல நான் வந்து முழுமையா ஆனந்தம் அடைச்சிட்டேன், எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டேன்.
திருப்தி அடையவே முடியாது. ஏன்னா புலன்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டு. அது வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் விடுற மாதிரி. நெருப்பு ஏற்கனவே நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, அதுல எண்ணெய் விட்டா எங்க அணையும்? அந்த கொழுந்து வெட்டி எரியிற நெருப்புல எண்ணெய் விட்டா அணையாது. அதனால புலன்களை திருப்திப்படுத்தலான்னு எவ்வளவு கொடுத்தாலும் புலன்கள் திருப்தி அடையாது. அப்ப ஏன் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க? கணவன் மனைவி ஏன் வந்து அவங்களுக்குள்ள திருப்தி இல்லை? ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி புலன்பு அனுபவிக்க முடியும். கணவனால மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்த முடியல, மனைவியால கணவன புலன்களை திருப்திப்படுத்த முடியல. புலன்பத்துல வந்து பேஜாராகும் போது, புலன்பத்துல வந்து பிரச்சனையாகும் போது என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள அதிருப்தி வருது. ஓ நீ வேண்டாம், எனக்கு நீ வெளியே பாத்துக்கிறேன், வெளியே பாத்துக்கிறேன். அப்ப என்ன காரணம்? இந்த சுய கட்டுப்பாடு இல்ல, புலநடக்கம் இல்ல. இந்த சுய கட்டுப்பாடு புலநடக்கம் செயற்கையா வராது, செயற்கையான முறையில பண்ணவும் முடியாது. சர்வபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சது. இந்த புலன்கள் எல்லாம் வந்து அசுத்தமாயிருக்கு, நம்ம கண்ணு அசுத்தமாயிருக்கு. அதனாலதான் கிருஷ்ணாவை நேருக்கு நேர் பார்க்க முடியல. நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளை காமிக்க முடியுமான்னு, கடவுளை பார்க்க முடியுமான்னு. எப்படி பார்க்க முடியும்? இந்த கண்ணால, இந்த ஊன கண்ணால, ஜட கண்ணால கிருஷ்ணாவை பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து இந்த பக்தி ஆரம்ப நிலையில பக்தியில இருக்கிறவங்க, இல்ல பக்தி இல்லாதவங்க, அசுரத்தன்மை படிச்சவங்க எல்லாம் சவால் விடுவாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம். பிரபுபா சொன்னாரு, என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. என்னால கடவுளை காமிக்க முடியும், ஆனா உனக்கு அந்த பாக்குற பார்வை கிடையாதுங்க. அதனால இந்த புலன்கள் தூய்மை அடையாம கிருஷ்ணர் உணர முடியாது. சர்வபாதி வினிர்முக்தம் தத் பரத்மென நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலானா அழுக்கற்றது. நம்ம ஊர்ல பொண்ணுகளுக்கு எல்லாம் நிர்மலான்னு பேர் வைப்பாங்க. நிர்மலா, அமலா அப்படின்னா அழுக்கற்றவள், தூய்மையானவள். ஆனா பேர்ல மட்டும்தான் இருக்கு. நிர்மலான்னு பேர்ல இருக்கு, ஆனா உள்ள பூரா அழுக்க இருக்கு. அமலான்னு பேர்ல இருக்கு, உள்ள பூரா அழுக்க இருக்கு. பேர்ல மட்டும் இருந்தா பார்த்தாது, நம்முடைய செயல்லையும் இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நிர்மலான்னு பேர் வச்சு அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும். அமலான்னு பேர் வச்சு அந்த மாதிரி பயிற்சி. அப்பழுக்கற்றவள், தூய்மையானவள், பரிசுத்தமானவள், எந்த விதமான பௌதிகமான குணமும் இல்லாதவள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இந்த குணங்கள்லாம் இல்லாதவள் தான் நிர்மலா. இதெல்லாம் அழுக்கு. எதெல்லாம் அழுக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், ஆணவம், செருக்கு, இதெல்லாம் வந்து அழுக்கு. இந்த அழுக்கு இருந்தா அது நிர்மலா இல்ல. இந்த அழுக்கு போனாதான் நிர்மலா. சர்வபாதி விமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம். எப்ப இந்த அழுக்குகள்லாம் போகும்? ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதி. நமது புலன்களை புலன்களின் அதிபதியான, புலன்களின் எஜமானரான பகவானை செயலில் ஈடுபடுத்தும். அதுதான் இயல்பா மனதை புலன்களை கட்டுப்படுத்தும். ஒருத்தருக்கு சுய கட்டுப்பாடு வேணும், சுய ஒழுக்கம் வேணும், அல்லது புலனடக்கம் வேணும்னு சொன்னா அந்த புலன்களை கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்தும். அதனாலதான் கிரகஸ்தர்கள் வந்து இப்ப பாருங்க, இந்த 4 ஆசிரமத்துல பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனர்பத்த, சன்னியாசி, 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு அறவே தொடர்பு கிடையாது. பிரம்மச்சாரிக்கும் பெண்களோடு தொடர்பு கிடையாது, சன்னியாசிகளும் கிடையாது. இல்லற வாழ்க்கையில் இந்த ஓய்வு பெற்றவங்க வனர்பஸ்தர்கள். அவங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாம், ஆனா புலன்பும் கிடையாது. அவங்க பகவானுக்கு சேவைப்படும். அப்போ குடும்பஸ்தருக்கு வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல மட்டும்தான் மனைவியோட அனுமதி இருக்கு. அப்போ மனைவி பக்கத்திலே இருக்கணும், புலன்பு அனுபவிக்க கூடாது. அதுதான் பரிச்சை, தபம். சோ கிரகஸ்தருக்கான தப வாழ்க்கை என்னன்னா, கணவன் மனைவி சேர்ந்து இருக்காங்க, ஆனா சுய கட்டுப்பாடோடு இருக்காங்க, புலநடக்கத்தோடு. அங்கதான் தப வாழ்க்கை இருக்கு, அங்க தப வாழ்க்கை. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தபம் இருக்கு. பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் பெண்கள் பக்கம் அறவே போகக்கூடாது. சைதன்ய மகாபிரபு கிட்ட எந்த பெண்ணும் கிட்டையே வரமாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சைதன்ய மகாபிரபு. அவர் சன்னியாசி, இளம் சன்னியாசி. சைதன்ய மகாபிரபு இளம் சன்னியாசி, எந்த பெண்களையும் தன் கிட்ட நெருங்க விட மாட்டார், தள்ளி நிப்பாங்க. அதுல அவருடைய ஒரு சகாக்கள்ல ஒருத்தர் வந்து சோட்டா ஹரிதாஸ் ஒருத்தர் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒரு சோட்டா ஹரிதாஸ், அவர் ஒரு சன்னியாசி. அவர் ஒரு நாள் மகாபிரபுக்கு வந்து பிரசாதம் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வர சொன்னார். அரிசி வாங்கிட்டு வாங்க, சாதம் வைக்கணும். அங்க பக்கத்து தெருவுல ஒரு மாதாஜி வீட்டுல போய் அரிசி வாங்கிட்டு வந்தார் சோட்டா ஹரிதாஸ்.
மகாபிரபு வந்து விருந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்கு, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டார். இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எங்க இருந்து வந்தது? அப்ப சொன்னாங்க, இது சோட்டா ஹரிதாஸ் போய் அந்த மாதாஜி வீட்டுல வாங்கிட்டு வந்தாரு. நைஸ், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாலாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு, இனிமே சோட்டா ஹரிதாஸ் வந்து என் முகத்திலேயே முழிக்கூடாதுன்னு சொல்லிடு. இனிமே சோட்டா ஹரிதாஸ் வந்து என் முன்னாடி வரக்கூடாது, நான் அவர் பார்க்க மாட்டேன், என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவரு அழறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் மகாபிரபு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாரு? நீங்க ஒரு சன்னியாசி எப்படி அந்த மாதாஜி வீட்டுக்கு போகலாம், அங்க போய் எப்படி நீங்க அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரலாம், எப்படி அவங்ககிட்ட நீங்க பேசலாம்? சன்னியாசி எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு மகாபிரபு வான் பண்ற. அப்புறம் சோட்டா ஹரிதாஸ் வந்து மகாபிரபு அனுமதிக்கவே இல்லை. அவர் வந்து மன உளைச்சலாகி என்ன சோட்டா ஹரிதாஸ் தாகூராவுக்கு, எனக்கு மகாபிரபுடைய தரிசனம் கிடைக்கல, மகாபிரபுடைய சங்கம் கிடைக்கல, மகாபிரபு நிராகரிச்சுட்டாரு, மகாபிரபு விலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வேதனையில கங்கையில போய் குதிச்சு உடலை விட்டுருவார் சோட்டா ஹரிதாஸ். அப்புறம் பக்தர்கள்லாம் தேடுறாங்க, எங்க இருக்காருன்னு தெரியல. பக்தர்கள்லாம் தேடினாங்க, சோட்டா ஹரிதாஸ் எங்க இருக்காரு, சோட்டா ஹரிதாஸ் எங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு கங்கை கரையில கீர்த்தனம் பாடிட்டு போறாரு. அப்ப ஆகாசத்துல ஒரு தெய்வீகமான புருஷன் கீர்த்தனம் பாடி நடனம் பாடிட்டு இருக்காரு, மகாபிரபுடைய புகழ் பாடிட்டு. அப்போ சோட்டா ஹரிதாஸ் வந்து இந்த உடலை விட்டு பகவானுடைய ஆன்மீக உலகத்தை போனாரு. ஆனா சோட்டா ஹரிதாஸ் வந்து பகவானுடைய நித்தியமான சகாக்கள்ல ஒருவரா இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு, பெண்கள் இடத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும், எதிர்ப்பால் எண்ணத்துல ஆண் பெண்கிட்ட எவ்வளவு கவனமா இருக்கணும், பெண்கள் ஆண்கள்கிட்ட எவ்வளவு கவனமா இருக்கணும். அதனாலதான் பிரபுபார் என்ன பண்ணாரு, இந்த ஜெண்டர் மிக்சிங்க்கு அனுமதியை கொடுத்தாரு. மாதாஜி பிரபுஜில ஒன்னா உட்காந்துக்கலாம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்னா கீர்த்தனை பாடிக்கலாம். நோ நோ, பிரபுஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், மாதாஜில ஒரு பக்கம். இந்த சேர்ந்து பேசுறது, ஒன்னா சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து பிரபுபா ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, எங்க இருந்து பிரபுபா ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஈவன் அமெரிக்கால வந்து பிரபுபா காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா அமெரிக்கால வந்து ஆண்கள் பெண்கள் பகலது சகஜம், அவங்களுக்கு இதெல்லாம் கூச்செல்லாம் கிடையாது. ஓ, நான் வந்து ஒரு பெண்கிட்ட பேசினா என்ன நினைப்பாங்க, என்ன நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசினா என்ன மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன நினைப்பாங்க, அவங்ககிட்ட பழகுனா என்ன நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்தியால ஒரு கிராமத்துல ஒரு ஆணு பொண்ணு பேசின்னு தான் பாப்பாங்க, ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த பையன் போறான், ஏன் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கலாச்சாரம் எப்பவுமே வந்து ரோப்பா சொல்லுவார், நெருப்பையும் வெண்ணையும் தனித்தனியா வைக்கணும். வெண்ணையை கொண்டு போய் நெருப்பு பக்கத்துல வச்சா வெண்ணெய் உருகி போயிடும். அவ பிரபா என்ன சொல்றார், ஆண் வந்து வெண்ணெய் மாதிரி, பெண் வந்து நெருப்பு மாதிரி. இந்த வெண்ணையை கொண்டு போய் நெருப்பு பக்கத்துல வச்சா அது மெல்ட் ஆயிடும், அது எப்படி செப்பரேட்டா. ஈவன் பிரபா என்ன சொல்றாரு, ஒரு மனைவி மட்டும் இல்ல, சொந்த அம்மா தங்கச்சி அக்கா பொண்ணு அவங்க கிட்ட கூட தனியா இருக்க கூடாது. புலன்கள் அவ்வளவு கொடூரமானது, ஆபத்தானது. சொந்த மகளா இருந்தாலும், சொந்த அம்மாவா இருந்தாலும், சொந்த சகோதரியா இருந்தா கூட அவங்க தனிமையில் இருக்கக்கூடாது. அவங்க பார்த்து அவங்க தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா புலன்கள் ஏன் கொடூரமானதுன்னா வெறும் பலசாலிகள் கூட வீழ்த்திடும். வில்வமங்கல் தாக்கூர் இருந்தார், வில்வமங்கல் தாக்கூர் பேருந்து லீலா சுகான் பேர். அவர் வில்வமங்கல் தாக்கூர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு லீலா சுகான் பேர். இந்த லீலா சுகா வந்து ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு வந்து சிந்தாமணிங்கிற ஒரு விலை மாதோட தொடர்பு இருக்கு. சிந்தாமணி, அந்த சிந்தாமணி பார்க்காம அவரால் இருக்க முடியாது. தினமும் சிந்தாமணி வீட்டுக்கு போவாரு, அவளோட பழகுவாரு. அவளை பார்க்கலைன்னா இவருக்கு உயிர் இருக்காது, அந்த அளவுக்கு சிந்தாமணி மேல அட்டாச்மெண்ட். ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. யாரு, லீலா சுக்காவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு இறுதி சடங்கு நடக்குது. அன்னைக்கு கூட சிந்தாமணி வீட்டுக்கு போகணும். சொந்த தந்தையார் இறந்து போயிட்டாரு, கொல்லி வச்சுட்டு அப்பாவுடைய ஈம சடங்குலாம் முடிஞ்சிட்டு ஓடுற சிந்தாமணி வீட்டுக்கு, சிந்தாமணி பார்க்கணும்னு சொல்லி. அப்ப பார்த்தா பயங்கர மழை பெய்யுது. மழை வந்து ஆற்றுல காட்டாற்று வெள்ளம், அந்த காட்டாற்று வெள்ளம் போகுது, இவர் மலையில ஓடுற. எப்படி பித்து பிடிச்சிருப்பாருங்க அந்த 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 சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அந்த புலன்பு அனுபவிக்குங்கிற அந்த உந்துதல் பாருங்க. சிந்தாமணி பார்க்காம இருக்க முடியலையே, ஓடுற. கீழே விழுது, தோத்தி கொடுத்தா எல்லாம் வந்து நினைச்சு போய் எல்லாம் சேரு சகதியாயி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஓடுறாரு மலையில.
கரடு முரடான பாதையில. கடைசியில அங்க போனா வெள்ளத்துல நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. போட் எதுவும் இல்ல. ராத்திரி ஆயிடுச்சு. வேத காலத்துல எல்லாம் வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிட்டா எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இந்த வெளியில சுத்துற வேலையே இல்ல. என்னைக்கு இந்த கரண்ட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களோ 24 மணி நேரம் வெளியில சுத்திட்டு முன்னெல்லாம். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல போனோம்னா ஒரு 6, 7, 7 மணிக்கு மேல யாரையும் வெளியில பார்க்க முடியும். எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிடும். இன்னைக்கு ஒரு சில கிராமங்கள் அப்படிதான் ஆள் நடமாட்டமே இருக்கு. ஆனா காலையில அதிகாலை எந்திரிச்சிருவாங்க. சூரியன் உதிக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. ராத்திரி நேரமா தூங்குவாங்க, காலையில் நேரமா எந்திரிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ராத்திரி லேட்டா தூங்கி காலையில் லேட்டா எந்திரி. சூரியன் வந்து அரைணும் பலார்னு பூச்சி மேல, அப்பதான் எந்திரிப்பா. ஓ சூரியன் வந்துருச்சா. ஓடுறாரு. நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. போட் எதுவும் இல்லை. எப்படி கிராஸ் பண்ணி இந்த நதியை கடந்து போனதான் சிந்தாமணி வீட்டுக்கு போக முடியும். அக்கறையில இருக்கு. இவர் இந்த கரையில இருக்காரு, அந்த கரைக்கு போகணும். ஒரு மரம் மிதந்து வந்தது. அந்த மரத்தை பிடிச்சிட்டு மரம் ஆக்சுவலி ஒரு மரம் நினைச்சிட்டு, அது மரம் இல்ல, ஒரு பெணம். ஒரு பெணம் மிதந்து வருது. அது பெணம்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு மோகம். அந்த காமம் வந்து கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காமம் கண்ணை மறைச்சுது வில்வமங்கல தாக்கூருக்கு. அந்த நதியில ஒரு பெணம் மிதந்து வருது, ஒரு சமம். அதை வந்து என்ன நினைச்சாரு? ஏதோ மரக்கட்டை மிதந்து வருதுன்னு நினைச்சு அதை பிடிச்சுக்கிட்டாரு. அதை பிடிச்சி இந்த ரிவரை கிராஸ் பண்றாரு. ரிவரை கிராஸ் பண்ணி போனா சிந்தாமணி பார்த்தா இது எங்கே யார் வரப்போறா? இப்படி மழை பெய்யுது. இந்த கொற்ற மழையில யாராவது வரப்போறாங்களா? நல்ல ஜோன்னு பெய்யுது. இனி ஒண்ணு லீலா சுக்கா வரமாட்டாரு. அவங்க அப்பா வேற இறந்து போயிட்டாரு. ஏதாவது இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் வரமாட்டாரு. வேற யாரும் வரப்போறது இல்ல. அவன் என்ன கதவை அடைச்சிட்டு மேல மாடியில, ரூம் மாடியில இருக்கு. கீழே கதவை அடைச்சிட்டு மாடியில ரூம் அவரோட அறைக்கு போயிட்டான். இவர் வந்து பாக்குறாரு, கீழே கதவை அடைச்சிருக்கு. ஐயோ சிந்தாமணி பாக்கணுமே, கதவு பூட்டி இருக்க, என்ன பண்றது? ஒரு பைத்தியக்கார மாதிரி இங்கே அங்க ஓடுறாரு. சிந்தாமணி சிந்தாமணின்னு கத்துறாரு. மழை சத்தத்துல ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. மழை பெய்யும் போது பேசினா ஒண்ணு கேட்க. நல்ல ஜோன்னு மழை, இடி மின்னல், பயங்கரமான இடி மின்னல். சிந்தாமணி 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 கூப்பிடுறாரு. யாரும் ஏன்னு கூட கேட்கல. பின்ன ஒரு மரத்து மேல ஏறாரு. மரத்து மேல ஏறினா அந்த மரக்கிளை வழியா அவ வீட்டுக்குள்ள கூச்சிடலாம். மாடியில கூச்சிடலாம். அப்போ மரத்து மேல ஏறணும். அங்க ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கயிறு இல்ல, பாம்பு. இவர் என்ன நினைச்சிட்டாரு? அந்த பாம்பை கயிறு நினைச்சுக்கிட்டு அதை பிடிச்சி ஏறாரு. பாருங்க, இந்த புலனின்ப விஷயம் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை பித்து பிடிச்சவனாக்கு. நம்ம கண்ணெல்லாம் மறைஞ்சு போய் காமம் தலைக்கு ஏறி அவர் என்ன பண்றாரு? பாம்பை கயிறுன்னு, அந்த பாம்பு அந்த மரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இத கயிறு நினைச்சுக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சி அந்த மரத்து மேல ஏறினார். மரத்து மேல ஏறி அந்த மரக்கிளை வழியா குதிக்கிறார். சிந்தாமணியோட அந்த புறத்துல, மாடி வீட்டுல, இந்த காரிடர்ல முன்னாடி இந்த வெராண்டா இருக்கு, அதுல குதிக்கிறாரு. குதிச்சு சிந்தாமணி சிந்தாமணி கதவு தட்டுறாரு. சிந்தாமணி பாக்குறா, யாரு இந்த நேரத்துல? நடு ராத்திரி, அர்த்த ஜாமம், நடு ராத்திரில யாரோ கதவை தட்டுறா. மொட்டை மாடியில வந்து கதவை தட்டுறாங்க. மாடி வீட்டுல கதவை திறந்து பார்த்தா இந்த லீலா சுக்கா இருக்கார் இல்லையா, வில்வமங்கல், அவர் உடம்பெல்லாம் சேரும் சகதியுமாயி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறார். சிந்தாமணி பிரமிச்சு போனா, பிரபு என்னது, என்ன இப்படி? இன்னைக்கு உங்க தந்தையார் இறந்த தினம், நீங்க கொல்லி வச்சுட்டு இறுதி சடங்கு பண்ணிருக்கீங்க, இப்படி வந்திருக்கீங்களே, எப்படி வந்தீங்க இந்த மழையில? எப்படி வந்தீங்க? அவர் சொன்னாரு, போட்டுல நதியில ஒரு கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத். ஆனா அது உண்மையான கட்டை அல்ல, அது சவம், பெணம். அப்புறம் இந்த இந்த மாடி மேல எப்படி வந்தீங்க? நீங்க மாடி மேல எப்படி வந்தீங்க? சிந்தாமணி கேக்குறா, பிரபு நீங்க மாடி மேல எப்படி வந்தீங்க? நான் ஒரு கயிறு தொங்கிட்டு இருந்தது மரத்துல, அதை பிடிச்சு வந்தேன். சிந்தாமணி எட்டி பார்த்தா கயிறு இல்லாத பாம்பு. ஐயோ என்ன ஒரு இது, உயிரை பணைய வச்சு வந்திருக்கீங்க. என்ன பாக்கு, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு சாதாரண பொண்ணு. இந்த உடல் வந்து அழியக்கூடியது, அழுகக்கூடியது. இந்த உடல் மேல உள்ள பற்றுதலால என்ன பாக்குறதுக்கு ஒரு பாம்பை கயிறு நினைச்சு ஏறி வந்திருக்கீங்களே, இப்படி உயிரை பணைய வச்சு வந்திருக்கீங்க. காட்டாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருந்தா, இந்த பாம்பு கொத்தி இருந்தா, அப்ப என்ன உயிரை பணைய வச்சு நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. அப்படி என்ன உங்களுக்கு அவசியம் இருக்கு? அப்ப சிந்தாமணி கேட்கிறா ஒரு கேள்வி. அது வில்வமங்கல தாக்குற இதயத்தை ரெண்டா பழுது. அன்னைக்குதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். சிந்தாமணி கேட்டா, பிரபு உயிரை பணைய வச்சு காட்டாற்று வெள்ளத்துல சவத்தை வந்து கட்டையை நினைச்சு அதை பிடிச்சிட்டு வந்து
அப்புறம் மரத்துல கயிறு நினைச்சு பாம்பை தொங்கிட்டு பாம்பை பிடிச்சு வந்து உயிரை பணைய வச்சு வந்தீங்களே, என்ன பார்க்க வந்த இவ்வளவு ஆர்வத்திலையும் உங்க விசுவாசத்திலையும் உங்களுடைய பற்றுதலையும் 1% நீங்க கிருஷ்ணன் மேல வச்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய பக்தராயிரு. 1% சிந்தாமணி கேட்ட கேள்வி. சிந்தாமணி வந்து வில்வமங்கல் தாக்குரை பார்த்து கேக்குறாங்க, நீங்க என்ன பாக்குறதுக்கு போய் இந்த காம சுகம், இந்த புலன்பம், இந்த பாலுறவுக்காக வேண்டி நீங்க புலன்பத்துக்காக இவ்வளவு உயிரை பணைய வச்சு வந்தீங்க இல்லையா, இந்த முயற்சியில் ஒரு சிறு சதமானம் நீங்க கிருஷ்ணரை உணரணும்னு முயற்சி பண்ணிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய பக்தரா இருப்பீங்க. அன்னைக்குதான் சிந்தாமணியோட இந்த வார்த்தை வில்வமங்களோட கண்ணை திறந்தது. வில்வமங்கல் உடனே அப்படி விட்டுட்டு போறாரு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி போறாரு. சன்னியாசம் எடுத்துட்டு துறவரை எடுத்துக்கிட்டு அப்படி போறாரு. அப்புறம் பாடல் எழுதுறாரு. ஏன்னா இந்த சிந்தாமணி எனக்கு குரு மாதிரி, என் குரு தான் வந்து இந்த சிந்தாமணி நாக்குல உட்காந்து எனக்கு இப்ப அறிவு சொல்லியிருக்காரு. நான் வந்து கிருஷ்ணாட்ட போக வேண்டியவன். என் குரு நான் வந்து இந்த உலகத்து மேல ஒரு பற்றுதலால், பாலொரு வாழ்க்கை, இந்த உலகத்து மேல ஒரு பற்றுதல், புலன்பு அனுபவிக்கணும் எண்ணத்தினால நான் கிருஷ்ணாட்ட போக முடியல. ஆனா என் குரு ரொம்ப கருணை வாய்ந்தவர். அந்த சிந்தாமணி நாக்குல இருந்து என்கிட்ட பேசியிருக்காரு. இல்லாட்டி சிந்தாமணி எப்படி இந்த கேள்வி கேட்பா? ஒரு விலை மாது கேட்பால, நீங்க கிருஷ்ண பக்தி பண்ணலாம ஏன் என்கிட்ட வந்தீங்க? அப்ப சிந்தாமணி கேட்கல, அந்த சிந்தாமணியோட நாக்குல இருந்து என் குருவை பேச வச்சிருக்கார், பேசியிருக்கா. அப்படி சொல்லிட்டு வில்வமங்கல தாக்குரா வந்து விட்டுட்டு போறார். விட்டுட்டு அப்படியே போறாரு. விருந்தாவனம் போகணும்னு சொல்லிட்டு விருந்தாவன்ல போய் கோவர்தன மலையில தங்கிட்டு ராதா குண்டத்துல போய் உட்காந்து கிருஷ்ணன் லீலைகள்லாம் ஸ்மரணை பண்ணிட்டு உடலை விடணும் போயிட்டு இருக்கு. பாருங்க, புலன்கள் இன்னும் எவ்வளவு கொடூரமானது. புலன்கள் எவ்வளவு கொடூரமானதுன்னா, எனக்கு வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வெள்ளுமங்கல் தாக்கூர் போயிட்டு இருக்கார். பல கிராமங்களையும் நகரங்களையும் கடந்து போறார். அதுல ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது ஒரு அழகான பொண்ணு தண்ணி எடுத்துட்டு இருக்கு. படத்துல ஒரு பொண்ணு, அந்த தண்ணி எடுக்கிற பொண்ணை பார்த்த உடனே அவ அழகுல வாங்கிட்டேன். உடனே அவ பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணு தண்ணி எடுத்துன்னு போறா. இவர் அந்த பொண்ணையே பாக்குறார். அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போயிட்டு இவர் என்னையே பாக்குறாரு. என்ன இந்த சாதுவோடைய உடையில இருக்காரு, ஒரு சாது இவரு, சன்னியாசி, என்னையே வெச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்காரு. இவளுக்கு பயம் வந்துருச்சு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, தண்ணி எடுத்துட்டு வேகமா போறாரு, பின்னாடியே வர்றாரு. பொண்ணுக்கு பதட்டம், என்னடா இந்த சாது பின்னாடியே வராரு, என்ன கேட்க போறாரு, என்ன செய்ய போறாருன்னு பொண்ணு வேகமா போறாங்க. வேகமா போய் குடு குடு குடுன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. திண்ணையில ஒரு கணவர் உட்காந்துருக்கு, பொண்ணுடைய கணவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த பொண்ணு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். போய் சமையல் அறைக்குள்ள போயிட்டா. அங்கிருந்து எட்டி பாக்குறா என்ன நடக்குதுன்னு. இவரு இந்த கணவர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா திண்ணையில, இந்த பொண்ணு பின்னாடி வர சன்னியாசியை பாக்குறாரு. யாரோ ஒரு சன்னியாசி வராரு என் வீட்டுக்கு. உடனே எழுந்து நமஸ்காரம் பண்றாரு. இந்த கணவர் வந்து வில்வமங்கல் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணி, நீங்க வந்து எங்களை மாதிரி குடும்பஸ்தர்கள் வீட்டுக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம். நாங்கெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில, புலன்ப வாழ்க்கையில மூழ்கி இருக்கோம். எங்களுக்கு ஆன்மீக ஞானம் கொடுக்கறதுக்காகவே, எங்களை ஆன்மீகத்துல முன்னேற்றம் பண்றதுக்காக உங்களை மாதிரி சாதுக்கள் எங்க வீட்டுக்கு வர்றாங்க. தயவுசெய்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நாங்க செஞ்சு பாக்கிறோம், தயவுசெய்து உள்ள வாங்க. இந்த மனைவி சைகை பண்றா, கூப்பிடாதீங்கன்னு சைகை பண்ற, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறா. இவரு இருங்க, என் மனைவி கூப்பிடுறாருன்னு கேட்டு வரேன்னு போற. மனைவி சொல்றா, அவர் கூப்பிடாதீங்க, ஒரு ஆள் சரியில்லை, அவர் வந்து ரொம்ப தூரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு, என்னையே பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் அப்படி ஏதாவது பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க, ஏதாவது பிக்ஷை கொடுத்து இல்ல ஏதாவது பைசா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க, வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க சொல்றாரு. நான் ஒரு குடும்பஸ்தர், நம்ம குடும்பஸ்தர்கள் சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். சாதுக்கள் நம்மளை நம்பிதான் இருக்காங்க. பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் நமக்கு குழந்தைகள் மாதிரி, அவங்க யாரும் கிடையாது. நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்க தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செய்யணும். அவர் என்ன தேடி வந்துட்டாரு, நான் அவருக்கு உதவி செய்வேன். மனைவி சொல்ற, உங்களுக்கு என்ன ஆச்சு, அவர் பேசி அனுப்புங்க, உள்ள விடாதீங்க அவரை. பாருங்க அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு அது பண்ணுவாங்களா? அன்னைக்கு என்ன பண்ணுவார், ஒரு குடும்பஸ்தர் சமைச்சிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து, யாராவது பசியோடு இருக்கீங்களா, எங்க வீட்டுல பிரசாதம் இருக்கு சாப்பிடலாம் வாங்க. நம்ம கூப்பிடுவோமா? வீட்டுக்கு வெளியில போய், யாராவது ரொம்ப பசியோடு இருக்கீங்களா, எங்க வீட்டுல இன்னைக்கு பிரசாதம் இருக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு சாது தங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள வரவேற்று உபசரிப்பாங்க. அட்லீஸ்ட் வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா, அந்த வீட்டுல சாப்பிட ஒண்ணு இல்லை, தண்ணியாவது
தண்ணியும் இல்லையா, சிரிச்சாவது பேசணும். அதாவது அதிதி தேவோ பவ, விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தா தேவதையை போல உபசரிக்கணும். முதல்ல விருந்தாளிகளை சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட கை கூப்பி வரவேற்கணும். அவங்க உட்கார தக்க ஆசனம் கொடுக்கணும். வஸ்திரம் எல்லாம் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சேவை பண்ணி, ரொம்ப தூரம் கழிச்சு போய் வந்திருக்காங்க, முதல்ல குடிக்க தண்ணி கொடுக்கணும். அப்புறம் விருந்து செஞ்சு கொடுக்கணும். அவங்க இளைப்பாறுவதற்கு பக்கத்துல இருந்து விசிறி வரணும். இன்னைக்கு முதல்ல ஏன் வந்தேன்னு தான் கேட்பாங்க இல்லையா? இன்னைக்கு விருந்தாளி வரதா, நான் அவங்களுக்கு ஏன் சொல்லாமே, அது சொல்லாம வந்துட்டு அவ்வளவுதான். என்ன ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்களா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க, ஏன்னா ஏன்டா வந்தவன் இருக்கு. அதுக்கப்புறம் சரி வந்துட்டீங்க, சரி பரவாயில்ல, அது எப்ப போறாங்கன்னு கேள்வி. எப்ப போவாங்க இல்லையா? 2-3 நாளுக்கு மேல விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் சொல்லுவாங்க. விருந்து மருந்து 3 நாள். முதல் நாள் விருந்து உபசரிப்பாங்க. பிரபு உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க எல்லாம் கேட்பாங்க. 2வது நாள் இருக்கிறது கொடுக்குற சாப்பிட்டுக்கோமா. 3வது நாள் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நீங்க ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க, நம்ம 2 சேர்ந்து சாப்பிடலாம். கிச்சன்ல போய் சமைச்சு எடுத்துட்டு வாங்க. 4வது நாள் எப்போ போறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்க கிரகஸ்தர் எப்படி வாழ்ந்திருக்காங்க. நாட் ஓன்லி பசியோடு இருக்கிறவங்களாம். பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல யுதிஷ்டிர மகாராஜுக்கு நாரதர் சொல்றாரு, ஒரு குடும்பஸ்தர் முதல்ல சமைச்சிட்டு அதை பிராமணர்கள் வைணவருக்கு பரிமாறணும், வைஷ்ணவருக்கு பரிமாறணும். அதுக்கப்புறம் பசியோடு இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பரிமாறணும். அதுக்கப்புறம் நாய் பூனை மாதிரி உயிரினங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். கடைசியா தான் அவர் சாப்பிடணும். இவர் சொல்றாரு, இந்த கிரகஸ்தர் சொல்றாரு, அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் கணவர் சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தயவுசெய்து உட்காருங்க, நான் உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும், நீங்க என்ன விரும்புறீங்களோ நான் தரேன். நீங்க அவர் இப்போ மனைவி கூட கேட்கலாமே, என்ன விரும்புறீங்களோ தரேன்னு சொல்றாரு. இவர் மனைவி கொடுங்கன்னு கேட்டா அடிச்சுதா கொடுக்க, என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, நீங்க என்ன கொடுக்கல. அந்த மனைவிக்கா கிச்சன்ல இருந்து அழறா, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றாரு. அப்போ வில்லவமங்கல் தாக்கர் சொன்னாரு, நான் உங்க மனைவி பின்னாடி வந்துட்டு இருந்தேன், அவங்க தலையில ஒரு கொண்ட ஊசி இருந்தது, அந்த கொண்ட ஊசி எனக்கு வேணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்கலாம், இல்ல காசு கொடுங்கன்னு கேட்கலாம், இல்ல 2 நாள் தங்குறதுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். என்னடா இவர் என் மனைவியுடைய தலையில கொண்ட ஊசியை கேட்கிறாரு. அன்னைக்கெல்லாம் கொண்டை இருக்கும் பெண்களுக்கு, நல்ல நீளமான கூந்தல் இருக்கும், அதை சுத்தி வச்சிருப்பாங்க, அதுல ஊசி குத்தி வச்சிருப்பாங்க. இப்ப 1/2 அடி தான் கூந்தல் இருக்கு. அது வெட்டி விடுறாங்களா வளர மாட்டேங்குதுன்னு தெரியல. அது ஆராய்ச்சி, நமக்கு எதுக்கு, நம்ம பிரம்மச்சரியா வரும். அந்த காலத்துல பெண்கள் நிறைய தலைமுடி வச்சிருப்பாங்க, அது அப்படி தலையை சுருட்டி கொண்டை போட்டிருப்பாங்க, அந்த கொண்டையில இப்படி ஊசி குத்திப்பாங்க. ஹேர்பின் பெட்னு சொல்லுவாங்க. இந்த ஊட்டியில எல்லாம் போனா, ஊட்டி கோத்தகிரி வால்பாறை ஹேர்பின் பெட், அது அப்படியே யூ டேபிள் யூ சைப்பிள். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்குள்ள பொண்ணுங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஹேர்பின் இதெல்லாம் வேற ஏதாவது கிளிப் எல்லாம், பிளாஸ்டிக் கிளிப் எல்லாம் வந்துருச்சு. இப்ப அந்த டிராகன் மாதிரி எல்லாம் ஒரு இது வச்சிருப்பாங்க. எனிவே வாட் எவர் இட் இஸ், அது நமக்கு எது. சோ இப்ப என்ன ஆச்சு, இவர் இந்த கொண்ட ஊசியை கேட்கிறாரு. இவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த சாது கொண்ட ஊசி கேட்கிறாரு. அவர் என்ன எது கேட்டுருவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன், இவரும் கொடுத்துருவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்ப கொண்ட ஊசி கேட்கிறாரு. எதுக்கு கொண்ட ஊசி? இல்ல கொண்டு வாங்க, அது எனக்கு வேணும். சரி மனைவிட்ட போய் அந்த கொண்ட ஊசி எடுத்துட்டு வாமான்னு. அந்த கொண்ட ஊசி எடுத்துட்டு வந்து வில்லவம தாக்கர் கையில கொடுத்த உடனே அதை அப்படியே வச்சு கண்ணை குத்திடுவார். அந்த கொண்ட ஊசி எடுத்து கண்ணை குத்திடுவார். இந்த கண்ணு இருக்கு போய் தானே பார்த்தது, கண்ணு இருக்கு போய் தான் இந்த பொண்ணை பார்த்தது. இந்த பொண்ணு பின்னாடி போச்சு, இவனுக்கு கண்ணே வேண்டாம், இந்த புலன்கள் புலன்ப விஷயத்தை நோக்கி போகுது, அதனால இந்த புலன் வேண்டான்னு குத்திட்டார். ஆனா நம்ம அப்படி பண்ணிக்க முடியாத அளவுக்கு தைரியமும் கிடையாது. நமக்கு புலன்கள் புலன்ப விஷயத்து முன்னாடி போகும்போது இந்த மாதிரி பண்றதும் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி நீங்க என்னதான் கண்ணை குத்தினாலும் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு பொண்ணை பாக்குறேன், இந்த பொண்ணை பாக்குறேன்னு சொல்லி நான் கண்ணை கட்டிக்கிட்டேன். கண்ணை கட்டின என்னால மனசை கட்ட முடியுமா? மனசை கட்டவே முடியாது, அது அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அலைப்பாயுதே கண்ணா மனம் மிகு அலைப்பாயுதே. எதுல அலைப்பாயுது? பக்தர்களுக்கு உனது நாதன மோகன வேணுகான பதில் அலைப்பாயுதே கண்ணா மனம் மிகு அலைப்பாயு. பக்தர்களுக்கு எப்படி எதுல அலைப்பாயும்? கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசையில. நமக்கு பௌதியத்துலதான் அலைப்பாயுது, அப்படி ஆப்போசிட்டர். பௌதியத்துதான் அலைப்பாயுது.
எந்த அளவுக்கு மோகம், அறியாம. சோ கண்ணை குத்திட்டாரு. இவ எப்படி விருந்தாவனம் போவாரு? கண்ணை குத்திக்கிட்டு அப்படியே தடிமாறுறாரு. கீழே விழுந்து பாறையில மேல மோதி கை கால அடிபட்டு பிளட் ரத்தம் வருது, உடம்பெல்லாம் காயமாகுது. ஆனா கிருஷ்ணாவை பத்தி பாடிட்டே போறாரு. கிருஷ்ணாவுடைய அழகு, அவர் எப்படி மழைக்காலத்து மேகத்து ஒத்தரத்தின் நிறத்துல இருப்பார், அவர் கண்கள் எப்படி தாமரை இதழ் மாதிரி, அவருடைய வந்து தலைமுடி ரொம்ப சுருள் சுருளா இருக்கும், அவர் வந்து ஒரு கையில வெண்ணெய் தாளி வச்சிருப்பார், அவர் வாயெல்லாம் வெண்ணெய் சாப்பிட்டிருப்பார். அவர் தடவை யசோதாமா மண்ணு சாப்பிட்டது யசோதாமா அவர் வாயில பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து கிருஷ்ணாவை லீலைகளை பாடிட்டே போறார் வில்வமங்கல் தாக்கு. ஆனா எப்படி விருந்தாவனத்துக்கு எப்படி போவார்? வழி எப்படி கண்ணு இல்லாம எப்படி போக முடியும்? அப்போ ஒரு பையன் வர்றாரு, சின்ன பையன். சுவாமிஜி நீங்க எங்க போகணும்? இந்த காட்டுக்குள்ள தெற்கு தடுமாறிட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் ஃபாரஸ்ட் தானே. இந்த மாதிரி தங்க நாற்கர சாலை, 8 வழிச்சாலை, மேல ஒரு பாலம் கீழே ஒரு பாலம் எல்லாம் கிடையாது. ஒரே பாதை தான் காட்டு வழி பாதை, கரடு முரடான பாதை, நதிகளை தொட்ட பாதை, அது மாதிரி காட்டு வழி பாதை. கீழெல்லாம் உழுது காயமாயி எப்படி போவார் விருந்தாவனத்துக்கு? இந்த பையன் வந்து சொன்னாரு, நான் வந்து இங்க பக்கத்து கிராமத்துல கண்ணுக்குட்டி மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேன், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொண்டு போய் விடுறேன், நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன், நீங்க ஒரு சாதுவா இருக்கீங்க. இந்த பையனுடைய வார்த்தை அவ்வளவு மதுரமா இருந்தது, ஸ்வீட்டா இருக்கு அந்த பையனுடைய வாய்ஸ். அந்த பையனுடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படி மதுரமா ஸ்வீட்டா இருக்கு. உடனே அந்த பையனை கூட்டிகிட்டே போறார். போற வழியெல்லாம் கிருஷ்ணாவோட லீலைகள்லாம் பாடிட்டு போறார். அப்புறம் அந்த பையன் ஏதோ ஒரு தவறு பண்ணான்னு வந்து திட்டி அடிக்க போயிட்டார். அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனா எப்படி விட்டுட்டு போனா, என்ன ஆச்சுன்னா, இவர் இதயத்தில் இருக்கிற கிருஷ்ணாவை ஒரு நாள் உணர முடியல. வில்வமங்கல் தாக்கூர் வந்து கிருஷ்ணா பத்தி பாடும்போது அவர் இதயத்துல ஆனந்த நடனம், அவர் இதயத்துல நடனம் ஆடு. கிருஷ்ணா வந்து வில்வமங்கல் தாக்கூர் கிருஷ்ணா லீலைகளை பாடும்போது கிருஷ்ணா அவர் இதயத்துல நடனம் ஆடுறார், அவர் நாக்குல இதயத்துல. இப்ப இந்த பையனை விரட்டி விட்ட உடனே வில்வமங்கல் தாக்கூர் கிருஷ்ணரை தியானம் பண்ணலாம் நினைக்கிற, கிருஷ்ணர் தியானத்துக்கு வரமாட்டேங்குது. கிருஷ்ணாவை மீண்டும் மீண்டும் தியானம் பண்ண நினைக்கிற, கிருஷ்ணா வரமாட்டேங்கிறாரு. வில்வமங்கல் தாக்கூர் அழறார், கிருஷ்ணா நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இதயத்தை விட்டு போனீங்க, ஏன் என்னை விட்டு போனீங்க, அழறார். இப்ப கிருஷ்ணா சொல்ல, நீ தானே என்னை விரட்டி விட்ட. அப்ப அந்த பையன் யாரு? கிருஷ்ணா தான். கிருஷ்ணரே வந்து அவருக்கு சேவை பண்ணார். காரணம், வில்வமங்கல் தாக்கூர் தன் வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ண. கிருஷ்ணர் தான் வேணும்னு சொல்லி விருந்தாவனம் போற வழியில கூட என் கண்ணு வந்து இந்த பொண்ணை பார்த்து கண்ணை பிடிங்க எடுத்தேன். அப்புறம் கிருஷ்ணா சொன்னாரு, நீ வந்து என்னை விரட்டி விட்டு அதை நான் போயிட்டேன்னு. அப்ப நீங்களா வந்தீங்க? ஆமா நான் தான் வந்தேன். நீ என்னை பார்க்க வரணும், என்னை தரிசனம் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்ட, கரடு முரடான பாதையில கீழே மேலாம் விழுந்து வந்த. சரி நான் ஐயோ பாவம், நான் தான் வந்து உதவி செஞ்சேன். அது மாதிரி பக்தர்கள் கஷ்டப்படுறது பகவான் பொறுத்துக்க மாட்டேன். இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த புலநடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிஸ்பிளே, சுய கட்டுப்பாடு, இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது செயற்கையா பண்ண முடியாது. புலநடக்கமும் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடும் செயற்கையா வராது. அதை கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்திட்டே இருந்தாலும் சாத்தியம். புலன்களையும் மனதையும் புலன்களையும் கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருந்தாதான் சாத்தியம். இப்ப என்ன நடந்தது இங்க? கஷ்யபர் மனைவி திதியானவள் காமவசத்தினால் உந்தப்பட்டு 2 அசுர குழந்தைகள் தன் கர்ப்பத்துல தாங்கியிருக்கா. அது அசுர குழந்தைகள் தெரிஞ்சாலும் அந்த குழந்தைகளை அவ கொல்ல தயாரா இல்லை. பிரபுபா பொருள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாரு பிரபுபாதா வந்து, திதி தன் கணவரின் மூலம் தன் வயிற்றில் சுமக்கும் மைந்தர்கள் தேவர்களின் துன்பத்திற்கு காரணமாக போகிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் அத்தனை மகிழ்ச்சி அடையவில்லை. இந்த குழந்தை அசுரங்களா பிறக்க போதும் தெரிஞ்சு போயிடுது, அதனால சந்தோஷம் இல்லை. மனிதர்கள் அப்ப என்ன சொல்லி பிரபுபா வந்து 2 விதமான நபர்களை பத்தி சொல்றாரு. இந்த உலகத்துல 2 ஜாதி தான். என்ன சுவாமி ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு 2 ஜாதின்னு சொல்றீங்களே? இந்த உலகத்துல 2 ஜாதி தான். என்ன ஜாதின்னு சொல்லுங்க. இல்ல ஆண் ஜாதி பெண் ஜாதி எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல 2 ஜாதி, ஒன்னு அசுர ஜாதின்னு ஒன்னு தேவ ஜாதி. அசுர குணம் உள்ளவங்க தெய்வீகம் 2 தான். துவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுரே வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்து பரியா. ஆண் பெண், மனுஷன் மிருகம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரர் ஒன்னும் கிடையாது. இந்த 2 பிரிவு தான்.
ஒண்ணு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. யாரு தெய்வீகமான குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த ஸ்மதே தெய்வம். விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு பண்றவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு செய்யாதவங்க, அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் அசுர குணம் உள்ளவங்க. கர்ணன் இருந்தாரு. கர்ணன் ரொம்ப நல்லவரு, தான வீரன், கொடை வள்ளல். ஆனா பகவானுடைய வார்த்தையை கேட்கலையே, பக்தி பண்ணலையே. அப்ப என்ன தெய்வீகமான குணம்? துரியோதனன் பாவம் செய்யறதுக்கு ஒரு உடந்தையா இருக்காரு. பாவம் செய்யறதோட பாவம் செய்யறது தூண்டுறதுதான் பெரிய குற்றம். திரௌபதி கூட்டு வந்து சபையில நிறுத்துன்றான் கர்ணன், துரியோதனன். அதனால இப்ப என்ன முக்கியமான விஷயம் இங்க, திதி வந்து என்ன நினைக்கிறாளாம், பிரபா எழுதியிருக்காரு. திதி தன் மைந்தர்களை ஈண்டெடுக்க சற்று தயங்கவே செய்தாள். இந்த குழந்தையை பெற்றுக்கணுமா, இந்த அசுர குழந்தைகளை என்னுடைய கருவுல தாங்கியிருக்கேன், இந்த குழந்தைகளை பெற்றுக்கணுமான்னு தயங்குறா. அந்த இடைக்காலத்திலாவது அவளால் தேவர்களுக்கு துன்பத்திலிருந்து காக்க முடியுமே என்று எண்ணி அவள் 100 வருடம் காத்திருந்தாள். அந்த குழந்தைய டெலிவரி பண்ணாம தன் கருவிலே வச்சுட்டு இருக்கா. அட்லீஸ்ட் கொஞ்ச காலமா தேவர்கள் நிம்மதியா இருக்கணும். அப்ப திதி வந்து அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு வந்து ஈவரக்கம் எல்லாம் கொள்றாங்க. ஆண் பெண் வந்து உறவு பண்ணிட்டு இந்த குழந்தை உண்டாயிடுச்சா, வேண்டாம் கொன்னுரு, அழிச்சிரு, மகா பாவம். ஆனா திதி வந்து அந்த பாவத்தை செய்யல. அடுத்தது லோகே தேனாகதா லோகே லோகபாலா ஹதோ ஜசக தேவேதயன் விஸ்வஸ்ருஜே தந்த யதிகரம் திசாம். திதி கொண்ட கர்ப்பத்தின் வேகத்தினால் அனைத்து உலகங்களும் சூரிய சந்திர ஒளியின்றி போயின. அந்த வேகத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு உலகங்களை சேர்ந்த தேவர்கள் பிரம்மதேவரை அணுகி அவரிடம் எல்லா திக்குகளும் இருளால் சூழப்பட்டிருக்கின்றது, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். இப்ப என்னாச்சு, திதியோட கருவுல இந்த 2 அசுர குழந்தைகள் தோன்றின உடனே உலகமே இருள்ல மூழ்கிடுச்சு. தேவர்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுங்க. ஏன்னா தேவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன குழப்பம்னா, இந்த மாதிரி ஒரு அபசகுனங்கள் நடக்கும்போது உலகமே இருள்ல மூழ்குது, ஏதாவது கெட்ட சகுனங்கள் தெரியுது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அசுர குழந்தை பிறந்திருக்கு, ஒரு அசுரனுடைய செயலாதான் இருக்கும் அது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, பிரம்மாவை கன்சல்ட் பண்றாரு. பிரம்மா தான் எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவர், பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு ஒரு 5 சிறப்பு இருக்கு. பிரம்மாவுடைய 5 இம்பார்ட்டன்ட், அதோடைய ஸ்பெஷாலிட்டி எடுத்து, பிரம்மாவுடைய 5 சிறப்பு. பிரம்மா வந்து இந்த உலகத்துடைய முதல் ஜீவாத்மா. இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல்ல தோன்றியவர் பிரம்மா. பகவான் நேரடியா தோன்றியவர் பிரம்மா. இந்த உலகத்துல ஒரு 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 குழந்தை தோன்றணும், உற்பத்தி ஆகணும், இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆண் பெண்ணோட இணைப்பு இருக்கும், தொடர்பு இருக்கும், சம்பந்தம் இருக்கும், கணவன் மனைவி. ஆனா கிருஷ்ணா வந்து பிரம்மாவை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணோடனே லக்ஷ்மியுடைய உதவி கூட கிருஷ்ணாவுக்கு தேவையில்லை. விஷ்ணுவுடைய நாபிலிருந்து பிரம்மா வர, லக்ஷ்மியோடைய உதவி இல்லாமலே பிரம்மாவை விஷ்ணு உற்பத்தி பண்ணிட்டார், தோற்றுவிச்சார். அதனாலதான் பிரம்மாவுக்கு வந்து ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூன்னு பேர். ஸ்வயம்பூனா தானா தோன்றியவர், ஒரு தாயினுடைய கருவுக்குள்ள இருந்து வரல. பிரம்மா வந்து கருவுல இருந்து வெளியில வரல, பகவானுடைய நாபிலிருந்து மேல வர்றாரு. சோ பிரம்மாவுடைய பிறப்பு, 3வது பிரம்மாவுடைய பிறப்புக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, பிரம்மாவுடைய பிறப்பு ஏன் சிறப்புனா, நம்ம வந்து ஜடசக்தினால எட்டி உதைக்கப்பட்டு தள்ளப்பட்டு தலை குப்புற வந்து விழுந்தது பூமியில. குழந்தை பிறக்கும்போது எப்படி வருது, தலை குப்புற வந்து விழுது. ஆனா பிரம்மா பகவான்றது மேல் நோக்கி தோன்றுறார், தாமரை இதழ். அதனால பிரம்மா வந்து ஒரு சாதாரண உயிர்வாழி அல்ல. அவர் வந்து ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூ. அவருக்கு தாயும் தந்தை 2மே பகவான் தான். அவர் வந்து இந்த படைப்பினுடைய முதல், இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவாத்மா. பகவான்றது நேரடியா தோன்றியவர், படைப்பின் கர்த்தா, சிருஷ்டி கர்த்தா. அவரு பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற இன்சார்ஜ், படைப்பு தொழில் பண்றவரு. அடுத்தது அவர் வந்து 12 மகாஜனங்கள் ஒருவர், பகவானுக்கு மிக நெருக்கமான 12 பக்தர்கள் ஒருவர் பிரம்மா. அதுல சிவாவை பத்தி சொன்னேன். அதே மாதிரிதான் பிரம்மாவும் 12 மகாஜனங்கள் ஒருவர். அப்புறம் பிரம்மா வந்து ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், நம்முடைய
சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். இந்த சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கிருஷ்ணாட்டிருந்து நேரடியா வேத ஞானத்தை பிரம்மா பெற்றுக்கொள்றார். டைரக்டா கிருஷ்ணாட்டிருந்து வேத ஞானத்தை பிரம்மா நேரடியா கேட்கிறார். இதெல்லாம் சிறப்பு தான் பிரம்மா. அப்ப கிட்டத்தட்ட 5-6 சிறப்பு நினைக்கிறேன். பிரம்மா வந்து ஸ்வயம்பு பகவான் நேரடியா தோன்றினார். அவர் ஒரு தாயினுடைய கருவுல இருந்து வரல. அவருக்கு தாயும் தந்து ரெண்டும் பகவான் தான். அவர் தான் படைப்பின முதல் ஜீவ தத்துவம். அதுக்கப்புறம் 12 மகாஜனங்கள் ஒருவர். அவரு சிருஷ்டிகர்த்தா, படைப்புக்கு அதிபரா இருக்காரு. அப்புறம் ரஜோகுணத்துக்கு பகவானுடைய குணாவதாரம். பிரம்மா வந்து பகவானுடைய குணாவதாரம். அப்புறம் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். 4 சம்பிரதாயத்துல ஒரு சம்பிரதாயத்துடைய 7 சிறப்புகள். 5 இல்ல 7 சிறப்பு. பிரம்மாவுக்கு 7-8 சிறப்புகள். அதனால எப்பெல்லாம் தேவர்களுக்கு பிரச்சனை வருதோ அப்ப பிரம்மாட்ட ஓடுவாங்க. ஏன்னா தேவர்களால பகவான் நேரடியாக அப்ரோச் பண்ண முடியாது. தேவர்களால பகவானை நேரடியாக நெருக்க முடியாது. ஏன் தேவர்களால நேரடியாக பகவான்கிட்ட போக முடியாது? அதான் பரம்பரா சிஸ்டம் இருக்கு, பரம்பரை. அதுக்கப்புறம் பிரம்மா போன்ற தூய பக்தர்கள் மூலமா தான் பகவானை நெருக்க முடியும். பௌதிக ஆசை உள்ளவங்களால பகவானை நெருக்க முடியாது. தேவர்களும் பக்தர்கள் தான், அவங்க பௌதிக ஆசை. இந்த மாதிரி பௌதிகமான ஆசை உள்ள பக்தர்கள் தேவர்கள் கூட பகவானை நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. பகவானா கருணை காமிச்சு தரிசனம் கொடுத்தவர். அப்போ இந்திரா, சந்திரா, வருணா, இந்திரன், சந்திரன், வருணன் போன்ற தேவர்கள் கூட பகவான் நேரா பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவரோட 4 கரமுள்ள ரூபத்தை பார்க்க முடியும், கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ரொம்ப அரிது. தேவர்களே வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்றது அபூர்வம், அரிது. சில நேரங்களில் தேவர்கள் விஷ்ணுவை கூட பார்க்க முடியாது, சப்தம் மட்டும் கேட்கும். தேவர்களே பயப்படாதீங்க, நான் அவதாரம் பண்ணி அந்த அசுரனை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சப்தம் மட்டும் கேட்கும். அப்புறம் பிரம்மாவுடைய தலைமையில தான் தேவர்கள்லாம் போய் பார்க்கடல பகவானை துதித்து பாடுவாங்க. இந்த அசுரன் இப்படி தொந்தரவு பண்றான், எங்களை காப்பாத்துங்க, நீங்க தான் ஆபத் பாண்டவன், அநாதரட்சகன், எல்லா ஜெகத் ரட்சகன், நீங்க ஜனார்தனன், எல்லா உயிர்வாழின் இருப்பிடம், அடைக்கலம், பாதுகாப்பு நீங்க தான். அப்படிலாம் பாடினதுக்கு அப்புறம் பகவான் வந்து பேசுவார் அவங்ககிட்ட. தர்சனம் கூட கிடைக்காது. சில நேரம் தர்சனம் கொடுப்பா 4 கரமுள்ள ரூபம். இன்னும் ரொம்ப அபூர்வமான வேலையில தான் 2 கரமுள்ள அந்த ஷாமசுந்தர ரூபத்தை தேவர்கள் பார்க்க. அதனால பகவான தரிசனம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. பிரம்மா போன்ற தூய பக்தர்கள் மூலமா தான் சாத்தியமாகும். கிருஷ்ணரை நம்ம உணரணும், நம்ம இதயத்துல இருக்கிற கிருஷ்ணாவை நம்ம உணரணும், கிருஷ்ணாவை நம்ம பார்க்கணும்னா முதல்ல ஆச்சாரியுடைய திருவடிகளை சரணடையும். அதனாலதான் தேவர்கள் வந்து பிரம்மாவை சரணடைறாங்க. பிரம்மா இஸ் ஆச்சாரியா. ஜெகநாத சுவாமிக்கு பிரம்மா வந்து ஆச்சாரியர், இந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். அவர் பகவான் வேத ஞானத்தை நேரடியாக கத்துண்டவர். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் பிரம்மாவுக்கு இருக்கு. அதனால தேவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மாவை முதல்ல தஞ்சம் அடைகிறாங்க. பாருங்க பிரம்மாவை எப்படி புகழ்ந்து பாடுறாங்க தேவர்கள்லாம். தேவ ஊச்சு பொருள் ப்ரோப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு அதுல இப்ப கேள்வி கேட்கிறாங்க பிரம்மாட்ட. ஏன்னா தேவர்களுக்கே குழப்பமா இருக்கு, ஏன் உலகம்லாம் இருள மூழ்கி இருக்கு, சூரியன் என்னாச்சு, ஏன் சூரியன் அஸ்தமிச்ச மாதிரி இருக்கு. அப்ப ப்ரோப்பா பொருள் என்ன எழுதுறாரு, எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற சூரியன் இருக்கா, அப்படி கிடையாது. என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்களா, ப்ரோப்பா சொல்றாரு விஞ்ஞானியோட குறைய சுட்டி காமிக்கிறார். பாருங்க பிரபுப்பா வந்து ஆச்சாரியர், அவர் வந்து விஞ்ஞானியோட குறைய சுட்டி காமிக்கிறாரு. ஏன்னா ஒரு கிளாஸ்ல ப்ரோப்பா சொல்ற, நாங்க விஞ்ஞானி கிடையாது, ஆனா நாங்க விஞ்ஞானிக்கு சவால் விடுவோம். ஏன்னா கிருஷ்ணா எங்க பக்கம் இருக்காரு, கிருஷ்ணா எங்க பக்கம் இருக்கிறதுனால நாங்க விஞ்ஞானிகளே சவால் விடுவோம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவத் சயின்ஸ் ஆக்டிவ், பாகவத் ஒரு விஞ்ஞானம். ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காரு பாருங்க. ஸ்ரீமத் பாகவத் இந்த ஸ்லோகத்திலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களிலும் ஒளிக்கும் ஆதாரமாக திகழ்வது சூரியனே. பிரபஞ்சத்துல எல்லா கிரகத்துக்கும் ஆதாரம் சூரியன். யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானாம் ராஜா. பிரம்மா சொல்றார், யக்ஷக் சுரேஷ் சவிதா. சூரியனுக்கு இன்னொரு பேரு, சூரிய தேவனுடைய பேரு சவிதா. சூரியன்கிறது பதவி. சூர்யா, இந்திரா, சந்திரா இதெல்லாம் பதவி. அந்த பதவியில யார் வேணா வரலாம். நாம கூட புண்ணியம் பண்ண அந்த இடத்துக்கு போகலாம், சூரிய பதவி அடையலாம். இந்த உலகத்துல கடுமையா தவம் பண்ணி விரதம் இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி பிராமண விதிகளை கடைபிடிச்சு பிரம்மச்சரிய விரதம் இருந்தா அவங்க பிரம்மனுடைய பதவிக்கு போகலாம், பிரம்மாவுடைய பதவிக்கே போகலாம், பிரம்மாவுடைய பதவி. அப்போ இந்த சூரியன்கிறது வந்து எல்லா கிரகத்துக்கும் ராஜா, சகல கிரகான ராஜா. யக்ஷக் சுரேஷு சவிதா சகல கிரகாரா
ராஜா சமஸ்த சுரமு அசேஷ தேஜா. தேஜானா பிரகாசி கிரகம். ஏ ஜாகையா யாருடைய மேற்பார்வை செயல்படுறார்? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்படிங்க புரோபா என்ன சொல்றாரு? ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் பல சூரியன்கள் உண்டு என்னும் நவீன விஞ்ஞானிகளின் கூட்டினை இந்த ஸ்லோகம் ஆதரிக்கவில்லை. ஒரு பிரபஞ்சத்திலயும் நிறைய சூரியன் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பிரபஞ்சம் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ். அந்த ஈச் யூனிவர்சஸ் ஹேஸ் இன்யூமரபிள் சன்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லு. ஆனா புரோபாட் சொல்றது கிடையாதுங்கிற. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு சூரியன் மட்டுமே உண்டு. அதுவே பிரபஞ்சத்துல அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி அளிக்கிறது. ஒரு யூனிவர்ஸ்ல நிறைய பிளானட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு முட்டை அண்டா, அந்த முட்டைக்குள்ள 14 லோகம், அதுக்கு ஒரு சூரியன் இருக்கு. அந்த எல்லா கிரகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸுக்கும் ஒரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு சூரியன் தான் இருக்குன்னு புரோபா சொல்ற. புரோபா என்ன சொல்ற? ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு சூரியனே உண்டு. அதுவே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி அளிக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பகவத்கீதையில் சந்திரனும் ஒரு விண்மீனே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல விண்மீன்கள் உள்ளன. இரவில் அவை மின்னுவதைப் போல நாம் காணும் பொழுது அது எதிரொலி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுடைய எதிரொலி தான் சந்திரன். சூரியனுடைய எதிரொலி தான் சந்திரன். சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. எனவே எவ்வாறு சந்திரன் சூரியனின் ஒளியை எதிரொலிக்கிறதோ அது போல ஐயம்மா மாதாஜி எப்படி சூரியன் சந்திரன் சூரியனை பிரதிபலிக்குதுங்கிறார் புரோபாத். இது போல எத்தனையோ கிரகங்கள் உள்ளன. அவற்றை நமது ஊனக்கண்களால் காண முடியாது. நிறைய கிரகங்கள் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானி சும்மா ஒரு எந்திரத்தை வச்சு எங்கேயாவது போயிட்டு நான் இங்க போனேன் அங்க போனேங்கிறான். அப்ப புரோபா என்ன சொல்றார்? ஜீவாத்மாவுக்கு 4 குறை இருக்கு. ஜீவாத்மாவுக்கு 4 குறை இருக்கு. அதுல ஒண்ணு புலன் குறைபாடு. புலன்கள் குறைபாடோடு ஒரு விஞ்ஞானி ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அது எப்படி இருக்கும்? அதுவும் குறைபாடுடையதான். அப்ப அந்த குறைபாடுடைய ஒரு விஞ்ஞானி குறைபாடுடைய ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சா அதை வச்சு எப்படி அவன் தேவலோகத்துக்கு போக முடியும்? அப்ப அந்த எந்திரங்களால போகக்கூடியது அல்ல. அப்ப இந்த ஊனக்கண்களால வேறு கிரகங்களை பார்க்க முடியாது. அதாவது தெய்வீகமான கிரகங்களை. திதியின் கருவில் வளரும் குழந்தைகளின் அசுரத்தன்மையினை பாதிப்பே இந்த பிரபஞ்சம் முழுதும் இருளாக பரவியது. அசுர குழந்தைங்க திதியோட கர்ப்பத்துல வந்ததுனால பிரபஞ்சமே இருளா மூடிடுச்சு. இப்ப தேவர்கள் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்றாங்க. தேவா ஊச்சுகு நம ஏதத் விபோ வேத நம ஏதத் விபோ வேத சம்விக்னாயத்வயம் ரிஷம் நகி அவ்யக்தம் பகவதः காரேனா பிருஷ்டவர்த்மனः. ஓ அதிர்ஷ்டமிக்க தேவர்கள் கூறினார்கள், ஓ சிறப்பிற்குரியவரே, இந்த இருளை காணுங்கள். இதனை நீங்கள் நன்றாக பார்க்கின்றீர்கள். இது எங்களை கவலை கொள்ள செய்கிறது. காலத்தின் பாதிப்பு உம்மை தொட முடியாது காரணத்தினால் உங்களுக்கு முன்னால் தோன்றாது என்று எதுவும் இல்லை. ஸோ பிரம்மாவை காலம் டச் பண்ணாது நீங்க சொல்லிருக்கு. ஏன்? ஏன்னா பிரம்மா கிருஷ்ணரை முழுமையா சரணடைஞ்சிருக்கிறதுனால அவர் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் இல்லை. அப்கோர்ஸ் கிருஷ்ணா என்ன சொல்றார்? பிரம்மாவுக்கு மரணம் உண்டுகிறார். ஆனா நீண்ட காலம் வாழ்றார். நம்முடைய ஆயுள் காலம் பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும்போது அல்ப ஆயுள் காலம் தான். நமக்கு அல்ப ஆயுஸ். மனுஷ வாழ்க்கை அல்ப ஆயுஸ் தான். ஆனா பிரம்மாவுடைய ஆயுள் காலம் கணக்கே பண்ண முடியாது. பல ஆயிரம் சூரிய வருஷங்கள் இருக்காரு. அப்ப என்ன ஆகுறாரு? பிரம்மா தன்னுடைய சேவையை முடிச்சு பகவான் திரும்ப போயிடுவார். அதனால பிரம்மாவுடைய நிலை அவர் ஏறக்குறைய பகவானுடைய தெய்வீகமான குணங்களை பெற்றிருக்கிறதுனால பிரம்மாவும் இங்க விபுன்னு அழைக்கப்படுறார். விபுன்னா எல்லையற்றவர். அந்த சக்தியை பகவான் பிரம்மா கொடுக்கிறார். சோ பிரம்மா இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. அவரை பிரம்மா காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஆனா சில நேரங்கள்ல பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட காலத்துக்கும் மாயக்கும் கட்டுப்பட்ட மாதிரி தோணும். அது பகவானுடைய லீலைகளால நடக்கூடியது.
பகவானுடைய தெய்வம லீலைகளை வந்து மெருகேற்றுவதற்காக. சோ இப்போ மேலும் இங்க புரோப்பா என்ன சொல்றாரு, நடப்பு உலகில் அவர் முழுமுதற் கடவுளது ரஜோகுணத்தின் அவதாரம் ஆவார். பாத்தீங்களா, பிரம்மா வந்து ரஜோகுணத்தோட அவதாரம். முழுமுதற் கடவுளின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் முழுமுதற் கடவுள் என்று வேறானவர் அல்ல. ஆதலினால் காலத்தின் செல்வாக்கு அவரை பாதிக்க முடியாது. பிரம்மாவுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தின் செல்வாக்கு பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்களை பிரம்மதேவர்களையும் பாதிக்க முடியாது. சில நேரங்களில் தேவர்களும் முனிவர்களும் இந்த நிறைவினை எழுதும் பொழுது அவர் திரிகாலக்ஞா, 3 காலம் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அது எதனால சாத்தியமாகும்னா, அந்த யோகத்துல பக்குவமாகும் போது, பக்தியில பக்குவமாகும் போது சாத்தியம். தேவதேவ ஜெகதாத லோகநாத சிகாமணி பரேஷாம பரேஷாம் துவம் பூதானாம் அஸ்பாபவித். ஓ தேவதேவனே, பிரபஞ்சத்தை தாங்குபவரே, அனைத்து உலகங்களில் உள்ள தேவர்கள் அனைவருக்கும் மணிமுடியாக திகழ்பவரே, ஆன்மீகம் மற்றும் இந்த மண்ணில் உலக அனைத்து உயிர்களின் எண்ணங்களையும் நீங்களே நன்றாக அறிவீர்கள். இங்க வந்து தேவர்கள் பிரம்மாவை தேவதேவன் சொல்றாரு. அப்போ தேவர்கள் பிரம்மாவை தேவதேவன் சொன்னா சிவபெருமான் யாரு, கிருஷ்ணர் யாரு? கேள்வி வருதா? தேவர்கள்லாம் போய் இந்திராதி தேவர்கள், இந்திரா சந்திரா வருணா எல்லாம் போய் பிரம்மாவை தேவதேவான்னு சொல்றாங்க. பிரம்மாவை பார்த்து தேவதேவான்னு சொன்னா அப்ப கிருஷ்ணர் யாரு, சிவபெருமான் யாரு? சிவபெருமான் மகாதேவன், தேவர்களே முதன்மையானவர். சிவபெருமான் மகாதேவன், பிரம்மதேவர் தேவதேவன், கிருஷ்ணா வந்து ஆதிதேவன், தேவாதி தேவன். அவருக்கு முன்னாடி எந்த தேவரும் கிடையாது. பிரம்மா வந்து தேவர்களே சிறந்தவர், சிவபெருமான் தேவர்களே சிறந்தவர், பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் தேவர். ஏன்னா பிரம்மாட்டம் தான் தேவர்களா வந்தாங்க, சிவபெருமானும் பிரம்மாட்டம் தான் வந்தாங்க. ஆனா கிருஷ்ணா வந்து ஆதிதேவன், ஆதிதேவன். எப்பவுமே யாருமே கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது. நோபடிஸ் ஈக்குவல் டு ஹிம், நோபடிஸ் கிரேட்டர். கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, கிருஷ்ணாவோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதனாலதான் இங்க பிரம்மாவை தேவதேவன் சொல்றேன். இந்த மாதிரி பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 3 காலம் உங்களுக்கு தெரியும், பிரம்மாவுக்கு 3 காலம் தெரியும். அதனால நாங்க உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றோம், இந்த இருள் எதனால வந்திருக்கு, எதனால நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முக்கியமான பாடம் என்ன இன்னைக்கு வகுப்புல? 4 ஸ்லோகம் படித்தோம். முக்கியமான பாடம் என்னங்க? விடிய விடிய ராமாயணம் கேட்ட முதல் பாடம் வந்து கருவுலுக்கு சிசுவை கொல்ற கொலைதான். அதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. புலனடக்கம் சுய கட்டுப்பாடும் எப்ப சாத்தியமாகும்? புலனடக்கம் சுய கட்டுப்பாடு எப்ப சாத்தியமாகும்னா கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணாதான் மட்டுமே சாத்தியமாகும். செயற்கையான முறையில புலனடக்கமும் சுய கட்டுப்பாடும் சாத்தியம் இல்லை. அதனாலதான் வேத காலத்துல இந்த கருத்தடப்பு சாதனங்களுக்கும் அபாஷனுக்கும் வேலை இல்லாம தேவையே இல்லை. வேத காலத்துல கேள்விப்பட்டீங்களா? கருத்தடப்பு சாதனம் பயன்படுத்தினாங்க, அபாஷன் பண்ணிக்கிட்டாங்க? கிடையாது. ஏன்னா வேத கொள்கையை பின்பற்றவங்க சுய கட்டுப்பாடு உள்ளவங்களாவும் புலனடக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால தேவையில்லை. அதனாலதான் என்ன பண்ணாங்க, வேத காலத்துல ஒரு வீட்லயும் 10 குழந்தை 12 குழந்தை இருக்கு. அப்ப எதுக்காக? கணவன் மனைவியும் குழந்தைக்காக மட்டும்தான் செய்வாங்க. நல்ல கிருஷ்ண உணவுல குழந்தை உற்பத்தி ஆகும். 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு குழந்தை 2 குழந்தைய பராமரிக்க முடியல. அது என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ தவறான வழியில் பண்ணணும், தவறான வழியில போகக்கூடாது. அப்போ மனதையும் புலன்களையும் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தும். அதுதான் ப்ராசஸ். அப்போ புலனடக்கம் சுய கட்டுப்பாடு கிருஷ்ண பக்தினால் மட்டும்தான் சாத்தியமாகும், செயற்கையா பண்ண முடியாது. கருவுல இருக்க சிசுவை கொள்வதும் கொலைதான். 2. 3வது பாடம் இங்க பிரம்மாவுடைய 7-8 சிறப்புகளை பார்த்தோம். 4வது பிரம்மரை வந்து இந்த தேவர்கள்லாம் தேவதேவன் சொல்றாங்க, கிருஷ்ணரப்பா ஆதி தேவன். கிருஷ்ணர் தான் பிரம்மாவுக்கு அந்த ஆற்றல் கொடுக்குறாரு. அது பிரம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு நிமிஷம், அதனால நம்ம கிருஷ்ண பக்தி தான் ஒரே வாய்ப்பு. நம்ம வந்து புலன்களை மனதை கட்டுப்படுத்தி கிருஷ்ணாட்ட திரும்ப போறது. இல்லாட்டி இந்த புலன்ப வாழ்க்கை வந்து நம்மள மேலும் மேலும் பிறப்பிறப்பு சக்கரத்துல மூழ்கடிச்சு. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.